உலகெங்கும் வாழக்கூடிய பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அடுத்ததாக நாம் இந்த பதிவுல பார்க்கக்கூடியது தை வெள்ளிக்கிழமை. தை வெள்ளிக்கிழமைன்னா என்ன, அந்த நாள்ல நம்ம என்ன செய்தால் நமக்கு சிறப்பாக இருக்கும். தை மாசத்துல வெள்ளிக்கிழமை வருது, தை வெள்ளிக்கிழமை அப்படின்னு நம்ம சொல்றோம். ரொம்ப விசேஷமான வெள்ளிக்கிழமை. இப்ப எப்படி நம்ம ஆடி வெள்ளிக்கிழமை நம்ம எப்படி விசேஷமா சொல்றோம், ஆடி வெள்ளிக்கிழமை வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் நம்ம என்ன பண்றோம், விசேஷங்கள்லாம் கோவில்ல முதல் ஞாயிறு 2வது ஞாயிறுன்னு நம்ம செய்யறோம்ல. வெள்ளிக்கிழமையில இருந்து தான் கணக்கு எடுத்துக்கிறோம். வெள்ளி சனி ஞாயிறு முதல் வாரம், வெள்ளி சனி ஞாயிறு 2வது வாரம், அந்த மாதிரி. அப்ப இந்த தை வெள்ளிக்கிழமை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்ப அந்த தை வெள்ளிக்கிழமையில நம்ம என்னென்னலாம் நம்ம பண்ணணும், இந்த தை வெள்ளிக்கிழமையில என்னென்னலாம் செய்தால் நமக்கு நன்மை, நமக்கு என்னென்னலாம் நமக்கு நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ முதல் வெள்ளிக்கிழமை வருது, தை முதல் வெள்ளிக்கிழமை வருது. முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது 2 விஷயம் நீங்க செய்யணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 விஷயம் நீங்க செய்யணும். உங்க குடும்பத்துல உங்களுக்கு நிறைய தடங்கள் எனக்கு நிறைய இருக்கு, தொட்டதெல்லாமே எனக்கு தடங்களா இருக்கு. முக்கியமாக மேஷ ராசி, சிம்ம ராசி, மகர ராசி, அதற்கு அடுத்ததாக கும்பராசி. இந்த ராசிக்காரர்கள் மிக முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய இந்த தை வெள்ளிக்கிழமையில இதெல்லாம் நீங்க கண்டிப்பா செய்யணும். 4 வெள்ளிக்கிழமை வருது. இந்த 4 வெள்ளிக்கிழமையும் நீங்க என்னென்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். மற்ற ராசிக்காரர்களும் செய்யலாம், அது வேற. ஆனா நான் இப்ப சொல்லியிருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது மிக முக்கியமானது, சரிங்களா? இந்த முதல் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது நீங்க செய்ய வேண்டியது, அன்றைய நாள்ல விரதம் இருக்கணும். முதல் விரதம் இருக்கிறதா முதல்ல நினைச்சுக்கோங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. முதல்ல விரதம் இருக்கணும், ஒரு பொழுதாவது விரதம் இருக்கணும். விரதம் இருந்து அன்றைய தினம் மாலையில சாயங்காலம் கோவிலுக்கு போனீங்கன்னா நீங்க அன்றைய தினம் மிக விசேஷமான இன்னொரு விசேஷம் என்னன்னா சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தி. அப்ப அந்த சங்கடங்களை நீக்கக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி என்ற நாள்ல விநாயக பெருமானுக்கு உகந்த நாளா ஆறுது, அம்பாளுக்கு உகந்த நாளா ஆறுது. அப்ப அந்த நாள்ல நீங்க என்ன பண்ணணும், அம்பாளுக்கு 3 தீபம், அம்பாளுக்கு 3 தீபம், நெய் தீபமோ நல்லெண்ணெய் மோ, அதே போல விநாயக பெருமானுக்கு 3 தீபம் ஏத்தணும். விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய வேண்டும். அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை செய்ய வேண்டும். மஞ்சள் மாலை சாற்றி குங்கும அர்ச்சனை செய்யணும் அம்பாளுக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மஞ்சள் மாலை சாற்றி. கல்யாணம் ஆகணும், எனக்கு கல்யாணம் ஆகணும், எனக்கு 27 வயசு ஆயிடுத்து, 29 வயசு ஆயிடுத்து, 33 வயசு ஆயிடுத்து, எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொன்னால், அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அத்தனை மஞ்சள் கோத்துக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, அத்தனை மஞ்சள் கோக்கணும். 27 வயசுனா 27 மஞ்சள், 25 வயசுனா 25 மஞ்சள், 33 வயசுனா 33 மஞ்சள் அம்பாளுக்கு கோத்து அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணணும். அந்த குங்கும அர்ச்சனை பண்றது எதுல பண்ணணும், வெத்தலையில பண்ணணும். அந்த வெத்தலையை முன்னாடி வைத்து அந்த வெத்தலையில அந்த குங்குமம் போடுற மாதிரி வச்சுக்கணும். குங்கும அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. அந்த குங்கும அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை வச்சுக்கணும். இது முதல் வெள்ளிக்கிழமை செய்யறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தை வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை செய்யக்கூடியது இது, விநாயகருக்கும் இதுக்கும். சரி, முடிஞ்சது. 2வது வெள்ளிக்கிழமை அடுத்ததாக அதே அந்த நட்சத்திர ராசி அடுத்த 2வது வெள்ளிக்கிழமை வருது. அப்ப அந்த 2வது வெள்ளிக்கிழமை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, அம்பாளுக்கு ஏதாவது நீங்க கோயிலுக்கு போறீங்க இல்லையா, அம்பாள் சன்னதிக்கு போயிட்டு அதே போல 3 தீபம் ஏத்தணும். அதே போல அகல் விளக்குல 3 தீபம் அம்பாளுக்கு ஏத்துங்க. அதே போல 3 தீபம் ஏத்தி அம்பாள் மடியில எலுமிச்சம்பழம் 3 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு போங்க. 2 எலுமிச்சம்பழம் அம்பாள் மடியில வைங்க. 3 எலுமிச்சம்பழமுமே அம்பாள் மடியில வைங்க. 1 அம்பாள் கிட்ட வச்சுட்டு 2 மட்டும் வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து 1 வீட்டு வாசல்ல வெட்டி 2 பக்கமும் வச்சுட்டு இன்னொரு எலுமிச்சம்பழத்தை உங்களுடைய பூஜை அறையில வைங்க. அன்றைய தினங்கள்ல அம்பாளுக்கு செவ்வரளி இருக்கு பார்த்தீங்களா, செவ்வரளி பூவால சுவாமிக்கு அம்பாளுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். செவ்வரளி பூவால அம்பாளுக்கு நல்ல டார்க் மெரூன் கலர்ல வரும், பார்த்துருக்கீங்களா? அந்த இதுல அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும். 2வது வெள்ளிக்கிழமை இதை கண்டிப்பா செய்யணும். 3வது வெள்ளிக்கிழமை வரும்பொழுது கூடியமான வரையில எல்லா ஆலயங்களிலும் செய்யறாங்க, செய்யலைன்னா எந்த ஆலயத்துல செய்யறாங்களோ அந்த ஆலயத்துல கேட்டு நீங்க செய்யுங்க. விளக்கு பூஜை செய்ய வேண்டும். குத்து விளக்கு எடுத்துக்கோங்க, மணி, பஞ்சபாத்திர ருத்ரணி எல்லாமே கையில செட்டா எடுத்துட்டு போங்க. கீழே ஒரு நல்ல ஒரு சின்னதா ஒரு தலைவாழை இலை சின்னதா இல்லைன்னா ஒரு 7 மாதிரி வச்சு அதுல கீழே கொஞ்சம் மஞ்சள் அரிசி வச்சு அதுக்கு மேல குத்து விளக்கு வைத்து இந்த குத்து விளக்குக்கு தண்டுல பூ சுத்தி 5 முகம் அழகா சின்னதா பஞ்சு திரி போட்டு
ஒரு சின்னதாக ஒரு விநாயகர் பிடிச்சி வச்சு குங்குமம் எடுத்து வச்சுக்கோங்க. மணி, பஞ்சபாத்திரம் தண்ணி, வெத்தலை பாக்கு பழம், தேங்காய் எல்லாமே எடுத்து வச்சுட்டு குங்கும அர்ச்சனை பண்ணுங்க அம்பாளுக்கு. சப்போஸ் உங்களால கோவில்ல பண்ண முடியல, கோவில்ல எந்த கோவிலும் குங்கும விளக்கு பூஜை 3வது வெள்ளிக்கிழமை விளக்கு பூஜை பண்ணல அப்படின்ற ஒரு காரணம் இருந்தால், பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால், நீங்க உங்க வீட்டிலையாவது நீங்க இந்த விளக்கு பூஜை கண்டிப்பா பண்ணணும். 3வது வெள்ளிக்கிழமை கண்டிப்பா எந்த ஒரு இடத்துல விளக்கு பூஜை பண்றோமோ அவ்வளவு சிறப்பாக இருப்பீங்க. நீங்க விளக்கு பூஜை ஒரு குத்த விளக்கு எடுத்து வச்சு கண்டிப்பா நீங்க பண்ணணும். பண்ணினால்தான் சிறப்பு. எப்படி வருஷத்துல 2 தடவையாவது செய்யணுங்க விளக்கு பூஜை. ஒண்ணு ஆடி மாசத்துல, இன்னொன்னு தை மாசத்துல. 2 அயனத்திலையும் கண்டிப்பா செய்யணுங்க. எந்த ஆலயமா இருந்தாலுமே கண்டிப்பா செய்யணுங்க. உங்க ஆலயத்துல விட்டு கொடுக்காம நீங்க இந்த ஃபங்க்ஷனை நீங்க செஞ்சுதாங்க ஆகணும். செஞ்சுக்கினாதாங்க நல்லது. எல்லாரும் மணி அடிச்சு, நான் என் ஆலயத்துல நான் செஞ்சிருக்கேன். ஏன்னா தை மாசம்ங்கிறது அம்பாளுக்கு உகந்த மாதம், மகளிருக்கு உகந்த மாதம். சுமங்கலியா இருக்கக்கூடியவர்கள், திருமணம் ஆகாதவர்கள்லாம் அந்த விளக்கு பூஜையில கலந்துட்டு அந்த தொன்னையில எல்லாத்துக்கும் பிரசாதம் வைத்து அந்த விளக்குக்கு நைவேத்தியம் பண்ணி விளக்குக்கு ஆவாகன பூஜைகள் செய்து அர்ச்சனை பண்ணுவாங்க. சில இடத்துல சகசரநாம அர்ச்சனை பண்ணுவாங்க. 1008 அர்ச்சனை பண்ணுவாங்க. லலிதா சகசரநாம அர்ச்சனை பண்ணுவாங்க. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஸ்ரீ மகாராஜ்யை நமஹன்னு சொல்லி 1008 அர்ச்சனை பண்ணுவாங்க. அருமையா இருக்கும். ஸோ இது கண்டிப்பா பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. 4வது வெள்ளிக்கிழமை கடைசி இதைதான் என்ன சொல்லுவாங்க, கடவெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வெள்ளிக்கிழமை? கடவெள்ளிக்கிழமை. கடைசி கிழமைய கடவெள்ளிக்கிழமைன்னு சொல்லுவாங்க. கடன் பிரச்சனை நிறைய இருக்கா, அந்த நாள்ல குழக்கட்டை நைவேத்தியம் பண்ணுங்க. விநாயகருக்கு குழக்கட்டை நைவேத்தியம் பண்ணி அம்பாளுக்கு பச்சைப்பருப்பு பாயாசம் நைவேத்தியம் பண்ணுங்க. அம்பாளுக்கு பச்சைப்பருப்பு போட்டு அம்பாளுக்கு பாயாசமும் குழக்கட்டையும் நைவேத்தியம் பண்ணணும். கடை வெள்ளிக்கிழமையில பண்ணணும். இதை நீங்க செஞ்சுங்க அப்படின்னு சொன்னா சகல விதமான நன்மையோடு குங்கும அர்ச்சனையில ஆரம்பிச்சு பச்சைப்பருப்பு பாயாசமும் இந்த மோதகத்தோட அதை பூர்த்தி பண்ணணும். 4 வெள்ளிக்கிழமையும். சில தை மாசத்துல 5 வெள்ளிக்கிழமை வரும். சில இடத்துல 4 வெள்ளிக்கிழமை மட்டும் வரும். இந்த வருஷத்துல 4 வெள்ளிக்கிழமை தான் வருது. இந்த 4 வெள்ளிக்கிழமையை பயன்படுத்திக்கோங்க. இப்படிதான் பண்ணணும்னு ஒரு கணக்கு. இதுதான் முறை. இப்ப நான் சொல்லிட்டு வந்தேன் இல்லையா, இந்த வெள்ளிக்கிழமை இதுதான் முறை. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்கு போவாங்க, தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் எடுத்துன்னு போவாங்க, அம்மனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருவாங்க. உண்டா? பண்ணக்கூடாது. இப்ப நான் என்ன முறை சொன்னேனோ இதுதான். முதல் வாரம் குங்கும அர்ச்சனையில ஆரம்பிச்சு நான் கடைசி வெள்ளிக்கிழமை பச்சைப்பருப்பு பாயாசமும் அம்பாளுக்கு மோதகமும், கடன் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த மோதகமும் தான் கை கொடுக்கும். இதுதான் தை வெள்ளிக்கிழமையோட தாத்பரியம். இதுதான், இப்படிதான் நம்ம செய்யணும். அந்த பச்சைப்பருப்பு பாயாசமும் அந்த மோதகமும் நைவேத்தியம் பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. என்ன சாமிக்கு நைவேத்தியம் பண்ணாம சரி ரைட்டு முடிஞ்சு. அன்றைய தினம் வீட்டுக்கு ஒரு 3 சுமங்கலியோ 5 சுமங்கலியோ கூப்பிட்டு வெத்தலை பாக்கு பழம், மஞ்சள், பூவு, தேங்காய், ரவிக்க துணி என்ன முடியுமோ அதுல 11 ரூபாய் காசு வச்சு அவங்க கையில கொடுத்து அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவங்க கையினால குங்குமம் வாங்கி வச்சுக்கணும். அதுதான் பூர்த்தி. அதுதான் அந்த தை வெள்ளிக்கிழமையோட கடைசி நாள் பூர்த்தி. நான் ஒரு 5 சுமங்கலியை கூப்பிட்டு கொடுங்க, நீங்க நல்லா அமோகமா இருப்பீங்க. 5 சுமங்கலியை கூப்பிட்டு கொடுத்து அவங்களுக்கு கூப்பிட்டு கொடுக்குறீங்க இல்லையா, கொடுத்து அவங்களை வெறும் வயிற்றுல அனுப்பக்கூடாது. அதுக்காக தான் அந்த பச்சைப்பருப்பு பாயசம். அம்மா கொஞ்சம் பிரசாதம் சாப்பிடுங்க, சாப்பிடுவாங்க. ஒரு டம்ளர்ல கொஞ்சம் பிரசாதம் கொடுத்து அந்த அவங்க திருப்தியா சாப்பிட்டு உங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க. நல்லா நிறைஞ்ச சுமங்கலியே நல்லா அமோகமா இருக்கணுமா, நீ நினைச்சதெல்லாம் நடந்து அமோகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கையில அட்சதை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. சும்மா காலில் விழுந்து எழுந்திருக்கிறது இல்லை. கையில 2 அட்சதையை கொடுத்து நான் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டு உங்களுடைய நெத்தியில அவங்க குங்குமம் வச்சு விடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய திருமங்கல்யத்தை காட்டுவாங்க, அதுலயும் வச்சு விடுவாங்க. சில பேர் பார்த்திருக்கீங்களா? உண்டு. இதெல்லாம் நீங்க முறைப்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா இந்த தை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு சிறப்பு மிக்க நாளாக அமையும். சரிங்களா? சுபம்.